ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம சும்மா வேற லெவலில் ஒரு சைஃபை சீரீஸை தான் பார்க்க போகிறோம். வெறும் 8 எபிசோட் இருக்கிற ஒரு மினி சீரீஸ் தான் இது. இந்த ஒரே வீடியோலேயே முடிச்சிடலாம். ஸோ ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு மிலிட்ரி பேஸ் ஒன்று, அங்கே மனுஷங்களை வச்சு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நிறைய பேய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி போகிற சின்ன பசங்க அங்கே ஏதோ ஒரு பவுடர் மாதிரி ஒன்று வர முகம்லாம் கருப்பாக மாறி அங்கே இருந்த பசங்கள்லாம் மறைஞ்சு போகிறாங்க. அந்த பசங்க எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் முழு கதையே. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அதோட ஞாபகமாக உங்கள் ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் கொடுங்க. இன்னைக்கு நம்ம கூஸ் பம்ப்ஸோடைய தி வேனிஷிங் அப்படின்ற ஒரு மினி சீரீஸை தான் பார்க்க போகிறோம். கதை ஆரம்பிக்கிறது 1994 வருஷம் புரூக்லின்ல. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ். இவங்க புரூக்லினோடைய இன்னொரு பக்கத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் ஒரு மிலிட்ரி பேஸ் மாதிரியான ஒரு இடம் இருக்கு. இப்போ அங்கே யாரும் இல்லை. ஸோ மேட்டி அப்படின்றவர் தான் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அங்கே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. கூட வந்த ஒரு பொண்ணு வந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. காய்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த இடத்துல தான் மனுஷங்களை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களாம். எல்லாருமே இறந்து போயிட்டாங்களாம். அவங்களோட ஆவிலாம் இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்குன்னு ஒரு கதையும் இருக்கு அப்படின்னு மேட்டி எல்லாரையும் பயமுறுத்த ட்ரை பண்றாரு. அப்ப சடனா திடீர்னு டமால்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா அங்க ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேரு ஆந்தனி. இந்த மேட்டி இருக்கார்ல, அவரோட சின்ன தம்பி தான். டேய், எவ்வளோ தைரியம் இருந்தா நீ எங்களை ஃபாலோ பண்ணி வந்திருப்ப, ஏன்னா நீ என்னையும் கூட்டிட்டு போக மாட்டிய அப்படின்னு ஆந்தனி சொல்ல, மேட்டி என்ன பண்றாருன்னா அவருடைய பிரதர் ஆந்தனிய இந்த இடத்த விட்டு வெளியே கூட்டிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணி அந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது தான் ஒரு வித்தியாசமான எலக்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறாங்க. அது திடீர்னு பர்ஸ்ட் ஆகுது. அந்த இடமே ஆன் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே ஏதோ புகை மாதிரி வெளியே வருது. அதை இவங்க சுவாசிக்கும் பொழுது இவங்களுக்கு இரும்பெல்லாம் வருது. அதோட அந்த மேட்டி இருக்கார்ல, அவரு கண்ணுல இருந்து பிளாக் கலர்ல கண்ணீர் மாதிரி வந்து அவரோட முகமே அப்படியே கருப்பு கலர்ல ஒரு லிக்விடா மாறி அந்த இடத்துலயே மேட்டி இறந்து போறாரு. இப்ப கதை அப்படியே 2024 வருஷத்துக்கு போகுது. அதாவது 30 வருஷம் கழிச்சு சிசின்னு ஒரு பொண்ணு, அவளுடைய ட்வின் பிரதர் டெவின், இவங்க 2 பேருமே சம்மருக்காக ஊருக்கு வந்திருக்காங்க அவங்க அப்பாவை பார்க்க. அவங்க அப்பா யார் தெரியுமா? 1994 மேட்டோடைய பிரதரா இருந்தாரு ஆந்தனி. மேட்டு கூட வெளியே கொண்டு போய் விட்டுருப்பார்ல, அந்த ஆந்தனி தான் இந்த 30 வருஷத்துல வளர்ந்து அவருக்கு மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகி இப்ப 2 பசங்க இருக்காங்க. பசங்களை பிக்கப் பண்ணி அவரு வீட்டுக்கும் போக ஆரம்பிக்கிறாரு. அவ வீட்டு வாசல்ல வேற ஒருத்தருடைய கார் நிக்குது. பக்கத்து வீட்டுக்கார ஒரு பையன் தான், டேய் உன்னை எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், இது என்னோட பார்க்கிங் பிளேஸ், இங்க வந்து நீ நிப்பாட்ட கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு நம்ம ஆந்தனி. கோவப்படுவாரே தவிர மத்தபடி எதுவும் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் மாட்டி விட மாட்டாரு. சோ பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம், இங்க பாருங்க பசங்களா, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்க போகவே கூடாது அப்படின்னு சொல்ல, என்னப்பா பேஸ்மெண்ட்ல எதுவும் கொலைகளை பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. நம்ம ஆந்தனி வந்து ஒரு பாட்னி டீச்சரு. பேஸ்மெண்ட்ல வந்து ஏகப்பட்ட ரொம்ப ரேரான செடிகள்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஏதாவது தொட்டு உடச்சிட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்ல பசங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பசங்களை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்லாம் போய் பசங்க கூட டைம் அவரு ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ அப்புறம் வீட்டுக்கு வர வழியில தான் ஒரு லேடியை பார்க்குறாரு. அவங்களோட பேர் வந்து ஜென்னு. இவங்க யாருன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனார்ல நம்ம ஆந்தனியோடைய பிரதர் மேட்டி, அவங்களுக்கு அப்போ கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தவங்க. இப்போ ஆந்தனியை வந்து பார்க்குறாங்க. இவங்க போலீஸில் வேற ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் உன்னை ஏன் பார்க்க வந்தேன் அப்படின்னா, உன் பிரதர் இறந்து போகும் பொழுது போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ் அது டிபார்ட்மெண்ட்ல இருந்தது, அதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி 30 வருஷம் ஓல்டான மேட்டியோடைய ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போறாங்க. நம்ம ஆந்தனியும் இதை கொடுக்கறதுக்கு 30 வருஷம் ஆகிருக்குல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு உள்ள போறாரு. எங்க நம்ம ஆந்தனியோடைய பசங்க டெவினும் சிசியும் இங்க அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள பார்க்கலான்னு போறாங்க. அதோட முக்கியமா நம்ம டெவின் இருக்கார்ல, அவருக்கு இங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இருக்காங்க. அவங்க பேரு பிராங்கி. ஆனா இப்ப அந்த பொண்ணு ட்ரே அப்படின்ற ஒரு பையனை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காளாம். அந்த ட்ரே பையன் வேற யாரும் இல்ல, நம்ம ஆந்தனி சண்டை போட்டாரே, டேய் காரை இங்க விடாதடா அப்படின்னு, அந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் தான் அந்த ட்ரே.
ஸோ நம்ம டெவினும் வந்து திரும்ப நம்ம ஃப்ராங்கியை லவ் பண்ணணும், அதுக்கு நம்ம தைரியமான ஆளாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு அங்கிள் இருந்தார் மேட்டி. அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு ஒரு மர்மமான இடத்துல. அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோருமே போக ஆரம்பிக்கிறாங்க அங்க. இதை வந்து அந்த ட்ரெயின்றவர் புரிஞ்சுக்கிறாரு. என்னப்பா நீ பெரிய தைரியசாலி போலியே, சரி நாங்கள் எல்லாரும் வெளியே நிற்கிறோம், நீ மட்டும் தனியாக உள்ளே போயிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டெவினை வெறுப்பேத்த, டெவினும் சீன் போடணுன்றதுக்காக நான் போயிட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லி தனியாக இவர் உள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. நேராக கரெக்டாக ஒரு பவர் லைன் கிட்ட போறாரு. இதே மாதிரி தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி மேட்டி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை ஆன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இது ஆன் ஆகுது. எல்லா இடமும் லைட்ஸ் வந்து தரையில ஒரு டோர் மாதிரி ஓபன் ஆகுது. என்னடான்னு போய் எட்டி பார்த்தா அங்க கண்ணுல கருப்பு கலர் ரத்தத்தோட இருக்கிற மேட்டிய நம்ம டெவின் வந்து பாக்குறாரு, பயப்படுறாரு. அதோட கருப்பு கலர்ல ஒரு புகை வந்து அதை சுவாசிச்ச உடனேயுமே டெவின் கண்ணுல இருந்தும் கருப்பு கலர் ரத்தம் வந்து தடுமாறி அவரு வெளியே வந்துடுறாரு எப்படியோ. ஸோ இந்த இடம் டேஞ்சர்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பா ஆந்தனி கிட்ட நடந்த விஷயத்த இவங்க யாரும் சொல்லவே இல்லை. ஸோ இப்போ வீட்டில் வந்துட்டு நம்ம டெவின் இருக்காரு, பேஸ்மெண்ட்ல நம்ம ஆந்தனி தான் இருக்காரு. ஆந்தனி வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பிரதரு மேட்டி போட்டுக்கிட்டு இருந்த அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அதுல ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்பதான் அந்த டிஷர்ட்ல வந்துட்டு ஏதோ ஒரு செடியோடைய அந்த போலன்ஸ்லாம் இருக்கு போல. அதை மைக்ரோஸ்கோப்ல போட்டு இவர் பார்க்கும் பொழுது அந்த போலன்ஸ்லாம் வேகமா வளருது, மற்ற செடிகள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இவரு ஷாக் ஆகுறாரு. இந்த பக்கம் நம்ம டெவின் வீட்டோடைய பழைய போட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ சின்ன வயசுல இறந்து போன மேட்டியோடைய போட்டோவை பார்க்கறாரு. இதே பர்சனை தானே நம்ம அங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அப்பா அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வரும்பொழுது இங்க நம்ம ஆந்தனி கிட்ட ஒரு பெரிய செடி ஒண்ணு அப்படியே உயிர் வந்த மாதிரி ஆந்தனி கையை பிடிச்சி பயங்கரமா இழுத்து அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எங்க டெவினும் அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வெளியே இருக்கும் பொழுது டக்குன்னு டெவின் காதுக்கு ரொம்ப பயங்கரமான சவுண்டு கேட்க அவரு வெளியே ஓடி வந்துடுறாரு. எங்க நம்ம ஆந்தனி கிட்ட இருந்த அந்த செடிகள் எல்லாமே அப்படியே சிங்கோல் வழியா உள்ள போயிடுது. இங்க வெளியே நம்ம டெவின் ஓடி வந்திருக்காருல, அந்த டெவினை சிங்கோலுக்குள்ள இருந்து அந்த செடிகள்லாம் வந்து டெவினை பிடிச்சி அப்படியே சிங்கோலுக்குள்ள கொண்டு போய் டெவினை சுத்தி வளைச்சி அப்படியே அவர் வாய்க்குள்ள அந்த செடி போற மாதிரி ட்ரை பண்ணுது. நல்ல வேலையா டெவின் பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளை வச்சு அடிச்சு அந்த செடிகள்லாம் அங்கிருந்து போயிடுதுங்க. டெவினும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. எங்க நம்ம ஆந்தனி கிட்ட இருந்த அந்த சாம்பிள் எல்லாமே செடியா மாறி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுச்சு. ஆனா இருந்தாலும் அவருடைய கையில பயங்கரமான காயமா இருக்கு. இங்க என்னதான் நடக்குதுன்னு புரியாம ஆந்தனி யோசிக்கிறாரு. ஸோ அடிப்பட்ட இடத்துல கட்டு போட்டு ஆளு தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த கட்டு போட்ட இடத்துல இருந்து ஏதோ ஒரு பாராசைட் மாதிரி ஒரு பூச்சி ஒன்று வருது. பயந்து போய் கட்டை எடுத்து பார்த்தா அந்த மாதிரி நிறைய பூச்சிகள் வருது. ஸோ அது எல்லாமே ரூட், அதாவது வேர் மாதிரி உள்ள வேற என்னமோ இருக்கு அப்படின்னு புரிஞ்சு அவரோட கையை கட் பண்ணி உள்ள இருந்து ஒரு செடியோடைய மொட்டு மாதிரி ஒன்னுத்தை எடுக்கிறாரு. அது என்ன ஏதுன்னே இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப அட்வான்ஸ்டான ஏதோ ஒரு பொட்டானிக்கல் உயிரினம் அப்படின்னு மட்டும் இவருக்கு புரியுது. சோ அத கன்ஃபார்ம் பண்றதுக்கு கடைக்கு போயிட்டு இவர் என்ன பண்றாருன்னா ஒரு எலியை வாங்கிட்டு வராரு. சோ இந்த எலியை வந்துட்டு அது சாப்பிட்டுச்சுன்னா அது ஒரு செடி கிடையாது, உயிரினம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். சோ அப்படி எலியை வாங்கிட்டு வரும் பொழுது வழக்கம் போல பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த ட்ரெயின்றவரு காரை நிப்பாட்டி வச்சிருக்காரு. இவ்வளவு நாள் பொறுமையா தான் இருந்தாரு ஆந்தனி. ஆனா திடீர்னு அவருக்கு செமையா கோவம் வந்து அந்த ட்ரேயோடைய காரு கண்ணாடியை உடைச்சிடுறாரு. அதுக்கப்புறமா லேபுக்கு போய் அங்க இருக்கிற அந்த மொட்டு மாதிரி இருக்கிற அந்த செடி கிட்ட எலியை கொடுத்த உடனேயுமே அது எலிய லபக்குன்னு முழுங்கிடுது. சோ இது ஒரு மோசமான உயிரினம் அப்படின்னு சொல்லி அதை ஃப்ரீசர்ல பத்திரமா வைக்கிறாரு. இங்க அந்த ட்ரெயின்றவரு பயங்கரமா கடுப்பாகிறாரு நம்ம ஆந்தனி மேல. சோ பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக நைட் டைம்ல பேஸ்மெண்ட் கண்ணாடியை உடைச்சி ஆளு உள்ள போறாரு. கூடவே பிராங்கின்ற அந்த கேர்ள் ஃப்ரெண்டு பொண்ணும் வந்திருக்கா. சோ அந்த பொண்ணு வந்து வேணாம் தான் சொல்றாங்க. ஆனா அந்த ட்ரே சும்மா இருக்கிற மாதிரி இல்ல. பேஸ்மெண்ட் குள்ள போயிட்டு நம்ம ஆந்தனி இத்தனை வருஷங்களா சேர்த்து வச்ச எல்லாத்தையும் கீழே தள்ளி போட்டு உடைச்சி இதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு காட்டுறதுக்காக ஆளு போட்டோலாம் எடுத்துக்கிறாரு. ஆனா அப்பதான் ஃப்ரீசர்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்க இந்த ட்ரேவும் பாக்குறாரு. பார்த்தா அது அந்த மிருகம். அவ்வளவுதான், அது ட்ரேவை பிடிச்சிருது. ரொம்ப நேரம் ஆகியும் ட்ரே வராததுனால அந்த பிராங்கின்ற பொண்ணு உள்ள போறாங்க. ட்ரேக்கு கால் பண்ணா போன் இங்க இருந்து ரிங் அடிக்குது. ட்ரே எங்க போனான்னு தெரியலேன்னு பயப்படும் பொழுது அப்போ ட்ரே பாக்குறதுக்கு ஒரு மிருகம் மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. பிராங்கின்ற பொண்ணை கூட்டிட்டு ஒரு கார் ஷெட்டுக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போயிட்டு ஷார்ப்பான ஒரு பொருளை கொடுக்கறாரு. சோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டு பிராங்கிக்கு புரியுது
ட்ரே வந்து ஏதோ வித்தியாசமான விஷயத்தினால மாட்டிக்கிட்டான், உடம்புல இருக்கிறத எடுக்க சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டு எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ட்ரேக்கு ரொம்ப வலிக்குது. இந்த நேரத்துல அந்த இடத்துக்கு நம்ம டெவின் இருக்கார்ல, அவரு வராரு. வித்தியாசமா இருக்கிற ட்ரேவை பார்த்து பிராங்கி நீ நகர்ந்து போ அப்படின்னு சொல்லி கட்டை எடுத்து அடிக்க போவாராம். ஆனா அந்த ட்ரே வந்து அப்படியே அழகா தடுத்து நம்ம டெவினை ஆல்ரெடி டெவின் மேல காண்டுல போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ பிராங்கி என்ன பண்றாங்கன்னா, அப்ப மேல ரேம்ப்ல இருந்த ஒரு காரை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அப்படியே அந்த காரு ட்ரே மேல பட்டு ட்ரே அப்படியே ஒரு லிக்விட் மாதிரி மாறிடுறாரு. சோ அவ்வளவுதான், ட்ரே காலி அப்படின்னு சொல்லி இவங்க வேகமா அங்க இருந்து போயிடுறாங்க. ட்ரே இறந்து போனாலும் அந்த லிக்விட் மாதிரி இருக்குல்ல, அது இன்னும் சாகல. அது அந்த காருக்குள்ள போக ஆரம்பிக்குது. அது அந்த காரை டச் பண்ண உடனேமே கார்ல லைட்லாம் ஆன் ஆகுது, இன்ஜின் ஆன் ஆகுது. அப்படியே அந்த காரையே இப்ப அந்த லிக்விட் கண்ட்ரோல் பண்ணுது. சோ அந்த கருப்பு கலர் லிக்விட் வந்துட்டு எந்த ஒரு பொருளையும் ஒரு மீடியமா எடுத்துக்கும். இப்ப அது ஒரு காரா இருக்கு. ஸோ ட்ரே வந்து காணோம் அப்படின்னு போலீஸ்லாம் வந்து ஆந்தனியை விசாரிக்கிறாங்க. அந்த போலீஸ் யாருன்னா, நம்ம ஆந்தனியோடைய இறந்து போன பிரதர் மேட்டியோடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தவங்க. ஸோ இவங்கள வந்து நம்ம டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். டிடெக்டிவ்க்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பேரு ஆலெக்ஸ். ஒரு வீட்டில் பட்டாசு வெடிக்கிறேன்னு சொல்லி வீட்டையே கொளுத்தி விட்டான் ஒரு பையன். ஆனால் பழி வந்து இந்த ஆலெக்ஸ் மேலே விழுந்துருச்சு. அம்மா டிடெக்டிவ்ன்றதுனால அவ்வளோவா பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அந்த பையன் மேலே ஆலெக்ஸ் கடுப்பில் இருக்காங்க. எங்க நம்ம ஆந்தனியும் அவரோட பேஸ்மெண்ட்ல எல்லாமே உடஞ்சி போயிருக்கு. அதுவும் முக்கியமாக அந்த மிருகம் மாதிரி இருந்த பிளான்ட் காணும்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதை பற்றி அவரோட பசங்க கிட்ட கேட்கும் பொழுது அந்த பசங்க எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் அந்த பசங்களுக்கு தெரியும், அப்பாவுடைய அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தினால தான் ட்ரே பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால ஆந்தனி இல்லாத டைம்ல அவங்க பேஸ்மெண்ட்டுக்கு வந்து அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஆந்தனி வராரு. அவர்கிட்ட ஒரு விழுது மாதிரி ஒன்று இருக்கு, அதை கோடு போடுறாரு. அதுல இருந்து பிளாக் லிக்விட் வருது. அதை பத்திரமா ஒரு கண்டெய்னர்ல வச்சுக்கிறாரு. நடக்கிற எல்லாத்தையுமே அவர் வந்து லேப்டாப்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதை இந்த பசங்களும் கேட்கறாங்க. ஸோ அந்த வித்தியாசமான பொருளுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு மட்டும் இவங்களுக்கு புரியுது. அடுத்த நாள் ஆகுது. அந்த ஆலெக்ஸ்ன்ற பொண்ணு வந்து ரோட்ல ட்ரேவுடைய கார் நிக்கிறத பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த கருப்பு கலர் லிக்விட் வந்து இப்ப இந்த காருக்குள்ள தான் இருக்கு. இது நம்ம ட்ரேவோட கார் தானே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில தான் நம்ம ஆந்தனியோடைய பொண்ணு சிசிய பாக்குறாங்க. வா நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க போறாங்க. ஆனா அந்த காரு கண்ட்ரோலை தன்னாலேயே எடுத்துக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்குது. ஒரு போஸ்ட் கம்பத்திலையும் முட்டி மோதுது. அப்படி மோதும் பொழுது அந்த கார்ல இருந்து கொஞ்சம் ஏதோ காத்து மாதிரி ஒண்ணு வந்து சிசி வந்துட்டு ட்ரிங்க் பண்ற அந்த கப்பல படிஞ்சு இப்ப அந்த கப்பையும் ஒரு மீடியமா மாத்துது. ஆனா நம்ம சிசி வந்து என்ன கார் ஓட்டுற நின்னு கடுப்பாகி கப்பை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் உடஞ்சி போன காரு திரும்ப நார்மல் ஆகுது. அகைன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு வேகமா கடலை நோக்கி போகுது. இங்க அந்த ஆலெக்ஸ்ன்ற பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. காரு தன்னாலேயே ஓடுது. அப்படியே பின்பக்கமா டிக்கி வழியா வந்து அது தண்ணில விழுறதுக்குள்ளேயே இவங்க வெளியே வந்துடுறாங்க. ஸோ ஜஸ்ட் மிஸ்ல ஆலெக்ஸ் உயிர் பொழைக்கிறாங்க. அந்த கார்ல இருந்த அந்த கருப்பு லிக்விட் நேரா எங்க போகுதுன்னா, அந்த மிலிட்டரி பேஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல, எங்க இருந்து வந்ததோ அதே இடத்துக்கு போகுது. எங்க நம்ம ஆந்தனி என்ன பண்றாருன்னா, அவர் அந்த மிலிட்டரி பேஸுக்கு தான் போறாரு. உள்ள போக போக 30 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பிரதர் மேட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனது ஞாபகத்துக்கு வருது. ஆனா உள்ள போயிட்டு நம்ம ஆந்தனி என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ட்ரேவை தான் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ட்ரேவை பத்திரமா காருக்கு கொண்டு வந்து இந்த விஷயத்த டிடெக்டிவ் கிட்டையும் சொல்றாரு. ஸோ உடனே ட்ரேவை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ட்ரேவுக்கு வந்துட்டு எந்த ஒரு சுயநினைவும் இல்லை. அப்படியே சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காரு. அவருக்கு எப்போ நினைவு வருதோ அப்போ தான் அவர்கிட்ட பேச முடியும் அப்படின்னு விஷயம் சொல்கிறாங்க. நம்ம ஆந்தனி என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட அந்த கருப்பு கலர் லிக்விட் டப்பால இருக்குல்ல, நேராக ட்ரே கிட்ட கொண்டு போகும்பொழுது அது எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணலை. அதோட ட்ரேவை வந்துட்டு ஒரு டாக்டர் தான் பார்த்துக்கிறாங்களே, அந்த டாக்டர் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க காருக்குள்ளே ஏறும் பொழுது இங்கே ஆந்தனிக்கு அந்த கருப்பு கலர் லிக்விட் அவங்கள பாயிண்ட் பண்ணுது. சோ அவங்களுக்கும் இந்த கருப்பு கலர் லிக்விடுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த நேரத்துல நம்ம ஆந்தனியோட பொண்ணு சிசி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் அந்த பவுடர் மாதிரி ஏதோ ஒன்னு போன கப் இருக்கே, அதுல வந்துட்டு ட்ரிங்கை வாங்கி குடிக்கிறாங்க. அது அவங்க உடம்புக்குள்ள போகுது. சோ நேரா ஒரு மீட்டிங்க்கு போறாங்க. அங்க அவங்களால பேசவே முடியல. மூக்குல இருந்து ரத்தம் வருது, அதுவும் கருப்பு கலர்ல. அதுவும் வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. உடனே சிசி வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ அந்த பிளட் எல்லாம் துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா இரும்பி அந்த மியூக்கஸை வந்துட்டு சிந்தி எடுத்துடுறாங்க. சோ அவங்க
உடம்புல இருந்து எதுவுமே இல்ல, எல்லாம் வெளியே வந்துருச்சு. அப்புறம் சிசி வந்துட்டு அவங்க பிரதர் டெவினுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, அவரும் வந்துட்டு ஏன்னா அவருக்கும் அந்த மாதிரி நடந்திருக்குல்ல, சோ அதனால வேகமா நாங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி பிராங்கிய கூட்டிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல சிசி சிந்தின அந்த சளி மாதிரியான ஒண்ணு அப்படியே பெருசா வளர ஆரம்பிக்குது. சிங்க்ல இருந்து அப்படியே பெருசா வந்து அவங்கள அட்டாக் பண்ண வருது. சிசிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல இருக்கிற லைட் கம்பை எடுத்து சொருகுறாங்க. ஷாக்குனா அதுக்கு கொஞ்சம் அலர்ஜி போல. சோ டீசரை எடுத்து ஷாக் அடிக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே ரொம்ப கம்மி. அது அப்படியே தொடர்ந்து பெருசாகி வளர்ந்துகிட்டே இருக்கு. இவங்க வேகமா லிஃப்ட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அந்த லிஃப்ட்டையே அந்த மியூக்கஸ் வந்து சுத்து போட்டுடுது. அவ்வளவுதான், நம்ம மாட்டணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது டெவினும் பிராங்கியும் வந்துட்டு சிசியை காப்பாத்திட்டு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ நேரா ஒரு சப்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லி ட்ரெயின்ல அவங்க போய்கிட்டு இருக்கும் போதே அந்த ட்ரெயினையே சுத்து போடுது அந்த சளி மாதிரி இருக்கிறது. அது வந்துட்டு நம்ம சிசியை தான் ஃபாலோ பண்ணி வருது. சிசியும் வேகமா ஓடி போறாங்க. ட்ரெயினை விட்டு இறங்குறாங்க. அது பின்னாடியே வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ரயில்வே ட்ராக்ல வந்து ஹை வோல்டேஜ்ல கரண்ட் இருக்கும். சோ அந்த வழியா நம்ம போனா பின்னாடியே இது வரும், மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி ட்ராக்ல இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே அந்த மியூக்கஸும் வருது. ஹை வோல்டேஜ் கரண்ட்ல மாட்டி அப்படியே பீஸ் பீஸா செதறி அழிஞ்சு போகுது. சோ ஒரு வழியா சிசி தப்பிக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ப்ராப்ளம் ஆரம்பிச்ச இடத்துல தான் தேடணும், அந்த மிலிட்டரி பேஸ். சோ அந்த இடத்துக்கு நம்ம சிசி, டெவின், பிராங்கி இவங்க எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது, நியூக்ளியர் சூட் மாதிரி போட்டுக்கிட்டு இவங்க அப்பா ஆந்தனி தான் அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம அப்பா இங்க என்ன பண்றாருன்னு ஒன்னும் புரியாம இவங்க இருக்காங்க. ஸோ ஆந்தனி அவர் வந்துட்டு வீட்டில் இருக்காரு. அப்போ சூப்பர் டெலிவரி பண்ணுறதுக்காக சிஜே அப்படின்னு ஒருத்தர் வராரு. இந்த சிஜேவும் வந்துட்டு நம்ம டெவின், சிசி இவங்க குரூப்பில் இருக்கிற ஆள் தான். ஏன்னா டெவின், சிசிலாம் ஆளையே காணோம், இந்தாங்கப்பா சூப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்க நம்ம ஆந்தனியும் வாங்குறாரு. ஹச்சுன்னு ஒரு தும்பல் தும்புவாராம் சும்மா பவரா. அப்படியே ஒரு கண்ணு வந்து கீழே வந்து தொங்குது. அதை பார்த்து சிஜே பயந்து போய் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு அங்கேருந்து. எங்க நம்ம ஆந்தனியும் கண்ணாடியை போய் பார்க்கும் பொழுது கண்ணு அப்படியே தொங்கி போய் கிடக்குது. எடுத்து திரும்ப உள்ள வச்சிடுறாரு. அந்த பிளாக் லிக்விட் பாதிக்கப்பட்டிருந்தாதான் அதெல்லாம் நடக்கும். நம்ம தான் சூட் போட்டு போயிருந்தோமே அப்படின்னு போயிட்டு சூட்டை செக் பண்ணி பார்த்தா அந்த சூட்டோடைய கை கிட்ட கிழிஞ்சு போயிருக்கு. ஏன்னா அவரு நேத்து அந்த மிலிட்டரி பேஸுக்கு வரும்பொழுது ஒயர் உள்ளெல்லாம் கைவிட்டு ஒரு மிஷினை ஆன் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. அப்ப கிழிஞ்சிருக்கும். பாட்டம்ல ஒன்னு ஓபன் ஆகி கருப்பு கலர் பவுடர் வந்திருக்கும். அது கையில இருக்கிற அந்த ஓட்ட வழியா போய் ஆந்தனிய பொசஸ் பண்ணிடுச்சு. அதோட கொஞ்சம் கொஞ்சமா ஆந்தனியுடைய குணங்களும் மாற ஆரம்பிக்குது. அவரு முழுசா மான்ஸ்டரா மாற போறாரு. இந்த நேரத்துல சிஜே நடந்த விஷயங்களை அவருடைய சிஸ்டர் ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க, அவங்க கிட்ட போய் சொல்றாரு. ஏண்டா கிறுக்கு மாதிரி வளராதரா, டெலிவரி பண்ணியே காசு வாங்கினியா, போய் காசு வாங்கிட்டு வாடான்னு சொல்ல, ஒருவேளை இதெல்லாம் நம்ம மனப்பிராந்தி தானோ அப்படின்னு சிஜே போறாரு. போய் பார்த்தா அங்க நம்ம ஆந்தனி நார்மலா கோவமா இருக்காரு. ஆனா திடீர்னு கோவமா கத்தி சிஜேவை பிடிச்சி கொண்டு போய் பேஸ்மெண்ட்ல வச்சுக்கிறாரு ஆளு. ஏன்னா ஆந்தனி இப்போ அந்த கருப்பு லிக்விட்னால ஒரு மான்ஸ்டராவே மாறிட்டாரு. சோ அவரு வாயில இருந்து அந்த கருப்பு கலர் லிக்விட் வருது. இத அந்த சிஜேவுடைய வாயில ஊத்திட்டா சிஜேவும் அந்த மான்ஸ்டரா மாறிடுவாரு. சோ இதே மாதிரி ஆட்களை உருவாக்கணும் அப்படின்றது தான் ஆந்தனி உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மான்ஸ்டருடைய மோட்டிவே. சோ அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்பொழுது வெளியே யாரோ வராங்க. சோ அதனால சிஜேவோட வாயை கட்டி போட்டுட்டு ஆந்தனி உடம்புல இருக்கிற மான்ஸ்டர் வெளியே போகுது. சோ வந்தது யாருன்னா டிடெக்டிவ் தான். 30 வருஷத்துக்கு முன்னாடி உன் பிரதர் மிலிட்டரி பேஸ்க்குள்ள போகும்பொழுது அப்ப எடுத்த வீடியோ டேப்பு தான் உனக்கு யூஸ் ஆகும்னு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியானு வாங்கி நார்மலா வச்சிடுறாரு. இதுவே உண்மையான ஆந்தனியா இருந்தா அதுதான் முக்கியமான விஷயம்னு வாங்கி போட்டு பார்த்திருப்பாரு. ஆனா இப்ப அவர் உடம்புல இருக்கிறது மான்ஸ்டர். அதுக்கு அந்த டேப்லாம் கவலையே இல்ல. கீழே இருக்கிற சிஜேவை மாத்தணும். சோ சிஜேவை மாத்தலான்னு ட்ரை பண்ணும்பொழுது அப்படியே சிஜே ஆந்தனியுடைய கையை உடைச்சிடுறாரு. ஆந்தனியா இருந்தா வலிச்சிருக்கும், அது ஒரு மான்ஸ்டர்ல. உடைஞ்சு போன கையை பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா உடைக்கிறியே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் என்ன மாதிரி மாறுவ, நம்ம 2 பேரும் கையை உடைச்சு உடைச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அதோட வாயில இருந்தே சிஜேவுக்கு அந்த கருப்பு கலர் லிக்விட் அனுப்ப கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஆந்தனியுடைய பையனான டெவின் வந்து பின்மண்டையிலேயே ஒரு அடி. ஆந்தனியோடைய தலை தனியா பிச்சுக்கிட்டு போகுது. ஆனா இருந்தாலும் அவர் பேசுறாரு, பசங்களா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நீங்களும் என் இனமா மாறுங்க அப்படின்னு சொல்ல, இது நம்ம அப்பாவே கிடையாது ஒரு மான்ஸ்டர்னு பசங்களும் புரிஞ்சுக்கிட்டு சிஜேவை காப்பாத்திட்டு வேகமா வெளியே ஓடுறாங்க. அப்படி போகும்போது தான் அந்த டேப்பை பாக்குறாங்க, டிடெக்டிவ் கொடுத்த டேப்பு. சோ இது நமக்கு யூஸ் ஆகும்னு அதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அப்ப பேஸ்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருந்தாங்களா ஒரு லேடி, அந்த லேடி வராங்க. அவங்க ஆந்தனியோடைய தலைய ஒரு பைக்குள்ள எடுத்து போட்டுக்கிட்டு பேசாம அங்க இருந்து நடந்து போறாங்க.
எங்க நம்ம ஆந்தனியோடைய பசங்களான சிசி, டெவின் மற்றவங்க எல்லோருமே அந்த டேப்பை போட்டு பார்க்குறாங்க. பழைய காலம், அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான். ஆந்தனியோடைய பிரதரு மேட்டி வந்துட்டு எல்லாரையுமே அந்த மிலிட்ரி பேஸுக்கு கூட்டு போயிருப்பார்ல, அங்கே கூட ஒரு லேடி வீடியோ எடுத்திருப்பாங்களே, அந்த லேடியோடைய வீடியோ தான் ப்ளே ஆகுது. ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு கேஸ் மாதிரி ஒன்று லீக் ஆகி அதனால மேடி மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாருமே வித்தியாசமா கருப்பு கலர்ல இருக்கிற ஒரு சேம்பருக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அதோட ஃபுல்லா சூட்டை மாட்டிக்கிட்டு ஒரு லேடியும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க கேமராவை எடுக்கலான்னு வரும்பொழுது அந்த இடத்துக்கு சின்ன பையனா இருக்கிற ஆந்தனியும் இப்ப டிடெக்டிவ் இருக்காங்கல்ல அவங்களும் வராங்க. ஏன்னா மேட்டி வந்துட்டு ஆந்தனியை வெளியே அனுப்பிட்டாரு. அப்படி போன ஆந்தனி வந்துட்டு என் அண்ணன் என்னை வெளியே அனுப்பிட்டான், ஆனா அவன் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கான் அப்படின்னு ஜென்னை கூட்டிட்டு வர இந்த சவுண்டை கேட்டு அந்த சூட் போட்ட லேடி அங்கிருந்து போயிடுறாங்க. ஸோ சின்ன பசங்களா இருக்கிற நம்ம ஆந்தனியும் டிடெக்டிவும் தான் வந்து மேட்டி மற்ற யாருமே காணும்னு போலீஸ்கிட்டலாம் சொல்லி அது கேஸாக மாறுது. இந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே ஜென்னு நினச்சி அதுக்கப்புறம் தான் டிடெக்டிவாகவே மாறி இருக்காங்க. ஸோ அந்த சூட் போட்டு வந்த லேடி யாரு அப்படின்ற குழப்பத்தோட இவங்க வீட்டுக்கு வராங்க. ஏன்னா வீட்டில் மான்ஸ்டராக இருக்கிற அவங்க அப்பா இருப்பாருன்னு பார்த்தா அவங்க அப்பாவை காணோம். ஆனால் டோரில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஹாஸ்பிட்டலில் இருந்த லேடி தான் அவங்க. அதோட அந்த 30 வருஷம் பழைய வீடியோவில் சூட் மாட்டிட்டு வந்ததும் அந்த லேடி தான் அப்படின்னு இந்த பசங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த லேடி வீட்டில் இருந்து பெரிய பேக்ல என்னமோ எடுத்துட்டு போறாங்க. கண்டிப்பா அது நம்ம அப்பா ஆந்தனியா தான் இருக்கணும். அவரை எதுக்காக கொண்டு போறாங்கன்னு இவங்க யாருக்கும் எதுவும் புரியல. ஆனா உண்மையிலேயே அந்த வெள்ளை முடி லேடி என்ன பண்றாங்கன்னா நம்ம ஆந்தனியோடைய தலை காலு எல்லாத்தையும் தனித்தனியா வச்சு ஏதோ ஹீட் மாதிரி பண்றாங்க. இது மூலியமா அந்த விஷயம் வந்து அப்படியே உருக ஆரம்பிக்குது. ஸோ இப்பதான் நம்ம ஆந்தனியும் வந்துட்டு சுயநினைவுக்கு வராரு. நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க, என்ன கொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்ல, கொலைலாம் பண்ண போறது கிடையாது, உன்னை பதப்படுத்த போறேன். இந்த விஷயம் உலகம் ஃபுல்லா பரவுனா அவ்வளவுதான், மனித இனமே அழிஞ்சிரும். இது வெளியே வரக்கூடாது, புதஞ்சே இருக்கணும் தான் நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உன் குடும்பத்துக்கு இதை ரிலீஸ் பண்ணி விடுறது தான் வேலை போலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆந்தனியும் அப்ப என்னோட பிரதர் மேட்டு முதல்ல ரிலீஸ் பண்ணி விட்டதே அவன் தான், எல்லாரையுமே நான் பதப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதே மாதிரியே நம்ம மேட்டையும் கருப்பு கலர்ல அந்த லிக்விட்லயே ஒரு சேம்பர் மாதிரி அதுல பதப்படுத்தி வைக்கிறாங்க. எங்க நம்ம சிசி, டெவின் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படியாவது ஆந்தனியை கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு அந்த வெள்ளமுடி லேடி எங்க இருக்காங்கன்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும். அவங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் மாதிரி தானே இருந்தாங்க. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்றாங்க. அவங்க ஒரு கார்ல போறாங்க. அந்த காரோடைய லைசன்ஸ் பிளேட் நம்பரை வச்சு அவங்க இருக்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சி பார்த்தா ஒரு குடோனு, அதுக்குள்ளேயும் போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பார்த்தா ஒரு பெரிய லேப் மாதிரி இருக்கு. பெருசா என்னமோ ரிசர்ச் பண்றாங்க போல. டெவின் ஒரு குப்பை தொட்டில அவங்க அப்பாவுடைய ட்ரெஸ் இருக்கிறத பாக்குறாரு. நம்ம அப்பாவை அந்த வெள்ள முடிக்காரி என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தோடவே இருக்கும் பொழுது சிசி வந்துட்டு ஒரு டைரியை கண்டுபிடிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த பிளாக் கலர் லிக்விட் என்ன அப்படின்றதுக்கான ஆரிஜின் அதுல தான் இருக்கு. ஸோ கதை 1969 வருஷத்துக்கு போகுது. நிறைய சின்ன பசங்களை கூட்டிட்டு ஒருத்தர் அந்த மிலிட்டரி பேஸ் இருந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ வானத்துல இருந்து ஏதோ விண்கல் மாதிரி ஒண்ணு வந்து விழுது. அது என்னன்னு எட்டி பார்க்கும்போது டக்குன்னு கருப்பு கலர்ல என்னமோ ஒண்ணு வந்து அவரை பிடிக்குது. சோ பயந்து போன பசங்க அங்க இருந்து போய் இந்த விஷயத்த சொல்ல, சோ அதனால ஒரு சயின்ஸ் டீம் அது என்னன்னு சொல்லி விசாரிக்க வராங்க. அந்த சயின்ஸ் டீம்ல தான் அந்த வெள்ள முடிக்காரங்க எங்க இருக்காங்க, சின்ன பொண்ணா. ஏன்னா 1969 அவங்களோட பேர் வந்து ரமோனா. அவங்க அப்பா இன்னும் நிறைய பேர்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றாங்க. ஸோ வானத்துல இருந்து கீழே விழுந்ததுல அது ஒரு ஏலியன் பொருள், பார்க்கறதுக்கு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கு. இவங்க எல்லாரும் சூட் போட்டுக்கிட்டு அது என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு அந்த ஏலியன் பொருள் இருக்குல்ல, அது வந்து எதுவுமே சொல்லல. அவங்க என்னென்னலாம் பண்றாங்களோ எல்லாத்துக்குமே அந்த ஏலியன் பொருள் ஒத்துழைக்குது, மனுஷங்களை அது நம்புது. ஆனா இங்க வந்த சயின்ஸ் டீம்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஏலியன் பொருள்னால ஒரு உயிரினத்தை வந்துட்டு ஒரு லிக்விட் மாதிரி மாற்ற முடியும். ஸோ இதுல இருந்து அந்த உயிரினத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கிறாங்க. அதை போடும் பொழுது அந்த கருப்பு கலர் லிக்விட் அழிஞ்சு போகுது. இதை ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ஏலியனை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா இந்த விஷயம் இந்த ரமணாவுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த ஏலியனை அழிக்கலாம் வேணாம், இது மூலியமா நம்ம நிறைய டெக்னாலஜில வளர்ந்து முன்னாடி போலான்னு சொல்ல, அதெல்லாம் தேவையில்லை, இது ஒரு வைரஸ் மாதிரி, இதை நம்ம உடனே அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா அந்த வேக்சினை அந்த ஏலியனுக்கு போட, அவ்வளவுதான் அந்த ஏலியன் கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகிட்டு இருக்கு. ஸோ
மத்தவங்கலாம் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நிம்மதியா இருக்கும் பொழுது அந்த ஏலியனுக்கு மனுஷங்க மேல கோவம் வந்து முதல்ல ஸ்டார்டிங்ல சின்ன பசங்களெல்லாம் கேம்புக்கு கூட்டிட்டு வந்தார்ல, ஏலியன் கூட பிடிச்சிருக்குமே, அந்த பர்சனை வந்து ஒரு சேம்பர் மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த பர்சனை ரிலீஸ் பண்ண அவரை கண்ட்ரோல் பண்ணி அந்த வேக்சினை அது ஆஃப் பண்ணிடுது. அவ்வளவுதான், அந்த ஏலியன் திரும்ப நார்மல் ஆகுது. ஆனா இதை பண்ண சயின்ஸ் ஆளுங்களெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா கொலை பண்ண நம்ம ரொமனா அவங்க அப்பா எல்லாருமே சேஃப்டி சூட்டை போட்டுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கடைசி நேரத்துல வெளியே வந்துட்டாங்க ரொமனா. ஆனா அவங்க அப்பா வரவே இல்லை. ஏன்னா அவரோட ஹெல்மெட்ல ஓட்டை இருந்து அவரும் இந்த ஏலியன் வைரஸ்னால பாதிக்கப்பட்டு இருக்காராம். சோ அதனால அவரோட பொண்ணை காப்பாத்திட்டு டோர் க்ளோஸ் ஆயிடுது. உள்ளேயே அவரு இறந்து போயிடுறாரு. சோ இப்படின்னு இந்த விஷயத்த நம்ம சிசி மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு உடனே நம்ம வெள்ள முடிக்காரங்க ரொமனா வராங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிசியும் எங்க அப்பாவை ப்ளீஸ் காப்பாத்துங்க, மாத்து மருந்து உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல ரொமனாவுக்கு நம்ம சிசியை பார்க்கும்பொழுது சின்ன வயசுல அவங்க அப்பாவை இழந்தாங்கல்ல, அந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. சோ அதனால ரொமனாவும் நான் உங்க அப்பாவை காப்பாத்துறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த ரொமோனாவுடைய ஆசையே என்ன அப்படின்னா, இந்த ஏலியனால பாதிக்கப்பட்டவங்க எல்லோருமே கீழே அந்த மிலிட்டரி பேஸோடைய அண்டர் கிரவுண்ட்ல அந்த பிளாக் கலர்ல லிக்விட் குள்ள தான் இருக்காங்களே. ஸோ நம்ம ஆந்தனியும் அப்படிதான் இருக்காது. ரொமோனாவுக்கு வந்துட்டு அந்த மாத்து மருந்து தெரியும் அப்படின்றதுனால அந்த சீரமை கொண்டு போய் பசங்க கீழே ஆந்தனியோடைய அந்த பாட்ல இன்ஜெக்ட் பண்ண உடனேயுமே ஆந்தனி குணமாகறாரு. அவரு திரும்ப நார்மல் ஆகிடுறாரு. அதோட அவர் ரொம்ப சோகமா இருக்காரு. ஏன்னா அவரோட பிரதர் மேட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அந்த ஏலியன்னால அப்படியே அந்த சேம்பருக்குள்ள தான் இருக்காங்க. இன்னும் வயசு கூட ஏறல அவங்களுக்கு. சோ தன்னுடைய பிரதரை பார்த்து இவர் அப்படியே ரொம்ப சோகமாகறாரு. சோ 1969ல எப்படி இந்த வேக்சினை யூஸ் பண்ணி அந்த ஏலியனை அழிக்கலாம் நினைச்சாங்களோ அதே மாதிரி திரும்பவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அதே மாதிரியே அந்த ஏலியனும் வந்துட்டு ஹைபர்னேஷன் ஆக ஆரம்பிக்குது. உடம்பெல்லாம் அதுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. எல்லாருமே இந்த கேப்ல டக்குன்னு வெளியே போயிடணும். ஏன்னா டோர் க்ளோஸ் ஆக போகுது. மேல போனதுக்கு அப்புறம் சிசியும் டெவினும் கத்துறாங்க, அப்பா சீக்கிரம் மேல வாங்கன்ட்டு. கரெக்டான டைம்ல அப்பா வராரு. ஆனா கூடவே யாரை கூட்டிட்டு வராருன்னா அவருடைய பிரதர் மேடிய. சோ அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அவரு ஒரு வழியா இதுதான் நம்ம தம்பி ஆந்தனியா, குட்டி பையன் இவ்வளவு வயசானவனா ஆயிட்டியா அப்படின்னு கட்டிப்பிடிச்சு அவ்வளவு சந்தோஷம் ரெண்டு பேருக்குமே. அந்த இடத்துக்கு டிடெக்டிவ் வராங்க. மேட்டிய பாக்குறாங்க. என்ன இவன் இன்னும் ஏஜ் ஆகாம அப்படியே இருக்கான், இவன் எப்படி உயிரோட வந்தான்னு பயங்கரமா கத்துறாங்க. சோ இவங்களுக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அந்த ரொமனான்ற லேடி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னன்னா அவங்க அப்பாவை திரும்ப கொண்டு வரணும். ஆந்தனியா அழகா சீரம போட்ட உடனேமே அவரு குணமாயி வந்துட்டாரு. ஏன்னா அவர் வந்து இப்பதான் அந்த சேம்பருக்குள்ள போனாரு. ஆந்தனியோடைய பிரதர் கூட 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் உள்ள போனாரு. ஆனா ரொமனாவுடைய அப்பா வந்து 50-60 வருஷமா அந்த சேம்பர்ல இருக்கிறதுனால அந்த சீரம்ல சில சேஞ்சஸ் பண்ணி தான் அவங்க அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதே மாதிரியே அவங்க அப்பாவையும் காப்பாத்திடுறாங்க. கரெக்டா அப்பதான் நம்ம ஆந்தனியும் டிடெக்டிவும் ரொமனாவை பாக்குறாங்க. என்னது உங்க அப்பாவை நீ காப்பாத்திட்டியா? நீ உன் பிரதரை காப்பாத்தும் போது நான் என் அப்பாவை காப்பாத்தணும்ல. ஆனா ரொமனாவுடைய அப்பா சொல்றாரு, நீ தப்பு பண்ணிட்ட. இவ்வளவு வருஷங்களா நான் அந்த சேம்பருக்குள்ள இருந்து அந்த ஏலியனுக்கு ஏத்த மாதிரி நான் மாறிட்டேன். என்ன வெளியே கொண்டு வந்து நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்படியே வாமிட் எடுத்து ஒரு வித்தியாசமான ஏலியனா மாறுறாரு. தெரிச்சுக்கிட்டு அங்க இருந்து எல்லாரும் ஓடுறாங்க. அந்த ஏலியனால பாதிக்கப்பட்டவங்கலாம் அப்படியே ஒரு ஏலியனா மாறி ஃபுல்லா அட்டாக் நடக்க ஆரம்பிக்குது. நல்ல வேலையா நம்ம ஆந்தனி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சீரமுடைய கண்டெய்னர் இருக்கு கேஸ், அதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஏலியனா காலி பண்ணி அவரு தொடர்ந்து மிலிட்டரி பேஸ்க்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அங்க போனாதான் அந்த ஏலியனை கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இவங்களும் போறாங்க, எல்லா சிஸ்டமையும் கண்ட்ரோல் பண்றாங்க. அவ்வளவுதான், ஏலியன் திரும்பவும் நார்மல் நிலைமைக்கு வருது. ஆக்சுவலா ஏலியன் எதுக்காக இந்த பூமிக்கு வந்ததுன்னா மனுஷங்களை ஆராய்ச்சி பண்றதுக்காக தான். அது ஆராய்ச்சி பண்ணுது, பதிலுக்கு மனுஷங்களும் ஆராய்ச்சி பண்ணுது அப்படின்னு நினைச்சது. ஆனா மனுஷங்க தன்னை அழிக்க நினைக்கிறாங்கன்னு பொழுதுதான் அந்த ஏலியன் ரொம்ப மோசமா நடந்துக்குச்சு. ஆனா இப்ப அந்த ஏலியனுக்கு தேவையான மனிதர்களுடைய சாம்பிள் கிடைச்சிருச்சு. சோ அதனால எல்லாத்தையுமே ஒன்னு சேர்க்க ஆரம்பிக்குது அந்த ஏலியன். அந்த ஏலியனால பாதிக்கப்பட்டவங்க 1969ல பாதிக்கப்பட்டவங்க, 1994ல நம்ம ஆந்தனியுடைய பிரதர், மத்தவங்க எல்லாருமே அந்த ஏலியன் கூடவே சேர்ந்து ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்ல இந்த இடத்தை விட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆந்தனி அவரோட பிரதரை பாக்குறாரு. எங்க போற நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, உனக்கு தெரியாது இவ்வளவு வருஷங்களா நாங்க அது கூடவே இருந்துட்டோம், இந்த உலகம் எங்களோடது கிடையாது, நாங்க அந்த ஏலியன் கூடவே போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த
ஏலியன் கூடவே அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இந்த உலகத்தை விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு வழியா அந்த ஏலியன் இங்க இருந்து போனதுனால அதோட பாதிப்பு இனிமே பூமியில யாருக்கும் இருக்காது. ஏலியன் கூட்டிட்டு போன மனிதர்கள் எல்லாம் வேற ஏதாவது பிளானட்டுக்கு கொண்டு போய் அங்க வச்சு ஆராய்ச்சிகள் பண்ணும். ஏன்னா ஸ்டார்டிங்ல அந்த ஏலியன் வந்து ஜஸ்ட் பவுடர் மாதிரி இருந்தது, அதுக்கப்புறமா லிக்விட் ஃபார்ம்ல இருந்தது, அதுக்கப்புறமா ஒரு செடி மாதிரி செடியை மிமிக் பண்ண ஆரம்பிச்சது, அப்புறம் சின்ன சின்ன முட்டு மாதிரி உயிரினமா மாறுச்சு, அப்புறம் மனுஷங்க உடம்புக்குள்ள போயிட்டு ஒரு ஆள் மாதிரி உருவத்துல இருந்ததுங்க. அதுக்கப்புறம் மனுஷங்க உடம்புக்குள்ள போய் அவங்களே கண்ட்ரோல் பண்ணி மனுஷங்க மாதிரியே இருந்ததுங்க. அப்புறம் கடைசியா ஒரு ஏலியன் ஃபார்முக்கு வந்ததுங்க. ஸோ மனிதர்களை யூஸ் பண்ணி அந்த ஏலியன் வந்து தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்ப ஸ்பேஸுக்கு போயிட்டு அந்த எவல்யூஷன் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். எங்க பூமியில எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாததுனால நம்ம ஆந்தனி அவங்க பசங்க எல்லோருமே நிம்மதியா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சா, அந்த ட்ரே பயவுல இருக்காரு, அவர் வீட்டுக்குள்ள போகும்பொழுது அப்படியே அவரோட வாய்க்குள்ள இருந்து கருப்பு கலர்ல என்னமோ வெளியே வந்து விழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஏலியன் முழுசா போகவே இல்லை. ஏன் அப்படின்னா ஏலியன் கிட்ட மாட்டின ஒரு ஆள்ல ஒருத்தர் தான் இந்த ட்ரேன்றவர். ஆனா அந்த ட்ரேவை வந்து அந்த ஏலியன் சேம்பருக்குள்ளெல்லாம் போடாம அப்படியே ஃப்ரீயா விட்டுடுச்சு. ஆந்தனி போய் காப்பாத்தி வந்தாரு. மேபி ஏலியன் வந்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிருக்கலாம், அந்த ட்ரேவோட உடம்புல எதையாவது இன்ஜெக்ட் பண்ணிருக்கலாம். அது மூலியமா ட்ரே உடம்புல இருந்து அடுத்த கட்ட ஏலியன் உருவாகுது. ஸோ அந்த ஏலியனால பூமிக்கு ஆபத்து வரலாம், வராமையும் இருக்கலாம். ஆடியன்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலயே இந்த கதை இந்த இடத்துலயே முடியுது. ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த கதை கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.